நடுவில் ட்ரெஸ் மாத்திட்டான். மேல இது ப்ளவுஸ்லாம் கிடையாது, புடவையை காய போட்டுட்டு இருப்பாங்க குளிச்சுட்டு. ஒரே ஒரு புடவை, பச்சை புடவை. இது வந்து சீக்வன்ஸ். மணி நாங்க எடுக்க போகும்போது 4:30 மணி, இன்னும் 1.5 மணி நேரம் தான் இருக்கு. அதுக்குள்ள இந்த சீக்வன்ஸ் எடுத்து முடிக்கணும். லைட் கிளவுட்ஸ் பாஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. கேமராமேன் பிரியன் என்ன பண்ணாரு, வச்சுட்டு பாஸ் இது சாரி சரியில்லை பாஸ் அப்படின்ட்டார். கலர் தப்பா இருக்குன்ட்டார். மஞ்சள் கலர் சேரை கட்டியிருந்த முதல்ல அது நல்லா இல்ல, வேற கலர் இருந்தா நல்லா இருக்கும்னு. அப்ப அந்த இடத்துல இருந்து இவங்க போய் ஒரு வீட்டுல போய் கட்டிக்கிட்டு வரணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 1.5-2 கிலோமீட்டர் போகணும். கார்ல போனா கூட கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் ஆயிரும் திருப்பி வர்றதுக்கு. 3/4 மணி நேரத்துல சீன் எடுக்க முடியாது. ஏன்னா முள்ளுக்கட்டு தூக்கிட்டு வர முரளி, முள்ளுக்கட்டை போட்டு அதுக்கு மேல இந்த சேலை விழுந்து மாட்டிக்கிட்டு திருப்பி எடுத்து நான் வேற ஷாட் நிறைய எடுப்பேன், குடும்பம் பண்ணுவேன். இதுக்கெல்லாம் எப்படி மாத்துறதுன்னு தெரியல. டென்ஷன் உட்காந்துருக்கேன். இவங்க என்ன செய்யறேன் ஏன் அப்படின்னாங்க. இல்ல சாரி மீனா, அந்த சாரி நல்லா இல்லைன்றாரு, அதை மாற்றணும். பட் இங்கேருந்து அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்தால் லேட் ஆகும் அப்படின்னேன். ஓகே நோ ப்ராப்ளம் அப்படின்ட்டு அவங்க காஸ்டியூம் அசிஸ்டண்ட்டையும் அவங்க மேக்கப் பண்ணியும் கூப்பிட்டாங்க. வேறு சாரி பெட்ஷீட் மாதிரி ஏதாவது இருக்கான்னு கேட்டாங்க. 4 பக்கம் 4 சாரியை பிடிக்க வச்சுட்டு நடுவில் ட்ரெஸ் மாற்றிட்டாங்க. வாட் அ கிரேட் இல்லை. 5 நிமிஷம் 1.5 மணி நேரம் ஆகும்னு நினைச்ச அந்த இடத்துல 5 நிமிஷத்துல டக்குன்னு வேற சாரியை மாத்திக்கிட்டு, இத்தனைக்கு மேல இது பிளவுஸ்லாம் கிடையாது, அதோட சேர்த்து கட்டிட்டு வந்து நிக்கணும் காயப்பட்டு இருக்க மாதிரி. அப்போதான் நான் நினைச்சேன், இந்த பொண்ணு வந்து ஏன் இவ்வளோ பெரிய ஹீரோயின் அப்படின்னா, எல்லாரும் பார்த்து வியக்கிறோம்னா அழகு ஒண்ணு, அதை தாண்டி திறமை, அதை தாண்டி மரியாதை, சினிமா மேல உள்ள மரியாதை. சினிமா அதுதான் என்னை அடையாளப்படுத்துச்சு. அந்த சினிமாவுக்கு நான் உண்மையா இருக்குன்னு நினைச்ச அந்த குணம் அதான் என்னை வியக்க வச்சுச்சு. 5 நிமிஷம் 1.5 மணி தான் ஷார்ட் எடுத்து முடிச்சிட்டோம். இல்லை ஞாபகம் இருக்குல்ல, நீங்களும் அந்த சீனில் இருந்தீங்க. ஸோ அவ்வளவு அனுபவங்கள் நிறையா இருக்க தான் சொன்னேன். மீனாவை பற்றி பேசினா அந்த நிகழ்ச்சி பூரா கலா மேடம் எனக்கு தான் கொடுக்கணும். நீங்கள் அவ்வளவு பேசுறதுக்கு விஷயம் இருக்குது. பட் இருந்தாலும் முடிச்சுக்கிறோம். தேங்க்யூ. தாமினி வாங்க, ஒரே ஒரு ஸ்டில் ப்ளீஸ். எஸ் எஸ் சார். இன்னும் 2 நாள்ல கல்யாணம். இந்த சமயத்தில் போய் டப்பிங்க்கு கேட்டா திட்ட மாட்டாங்கடா உன்னை அப்படின்னு என் மனசாட்சி சொல்லுது. அப்போ அவங்க அம்மா தான் கிரேட். இப்போவும் எனக்கு நான் இப்போவும் மீனாவுக்கு ஹாட்ஸ் ஆஃப் சொல்லணும் இல்லையா, அவங்க அம்மாவுக்கு தான் ஹாட்ஸ் ஆஃப் சொல்லுவேன். நடுவில் ட்ரெஸ் மாற்றிட்டான். மேலே இது ப்ளவுஸ்லாம் கிடையாது, புடவையை காய போட்டுட்டு இருப்பாங்க குளிச்சுட்டு. ஒரே ஒரு புடவை, பச்சை புடவை. இது வந்து சீக்வன்ஸ். மணி நாங்கள் எடுக்க போகும்போது 4:30 மணி, இன்னும் 1.5 மணி நேரம் தான் இருக்கு. அதுக்குள்ள இந்த சீக்வன்ஸ் எடுத்து முடிக்கணும். லைட் கிளவுட்ஸ் பாஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. கேமராமேன் பிரியன் என்ன பண்ணாரு, வச்சுட்டு பாஸ் இது சாரி சரியில்லை பாஸ் அப்படின்ட்டார். கலர் தப்பா இருக்குன்ட்டார். மஞ்சள் கலர் சேரை கட்டியிருந்த முதல்ல அது நல்லா இல்ல, வேற கலர் இருந்தா நல்லா இருக்கும்னு. அப்ப அந்த இடத்துல இருந்து இவங்க போய் ஒரு வீட்டுல போய் கட்டிக்கிட்டு வரணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 1.5-2 கிலோமீட்டர் போகணும். கார்ல போனா கூட கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் ஆயிரும் திருப்பி வர்றதுக்கு. 3/4 மணி நேரத்துல சீன் எடுக்க முடியாது. ஏன்னா முள்ளுக்கட்டு தூக்கிட்டு வர முரளி, முள்ளுக்கட்டை போட்டு அதுக்கு மேல இந்த சேலை விழுந்து மாட்டிக்கிட்டு திருப்பி எடுத்து நான் வேற ஷாட் நிறைய எடுப்பேன், குடும்பம் பண்ணுவேன். இதுக்கெல்லாம் எப்படி மாத்துறதுன்னு தெரியல. டென்ஷன் உட்காந்துருக்கேன். இவங்க என்ன செய்யறேன் ஏன் அப்படின்னாங்க. இல்ல சாரி மீனா, அந்த சாரி நல்லா இல்லைன்றாரு, அதை மாற்றணும். பட் இங்கேருந்து அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்தா லேட் ஆகும் அப்படின்னேன். ஓகே நோ ப்ராப்ளம் அப்படின்ட்டு அவங்க காஸ்டியூம் அசிஸ்டண்ட்டையும் அவங்க மேக்கப் பண்ணியும் கூப்பிட்டாங்க. வேற சாரி பெட்ஷீட் மாதிரி ஏதாவது இருக்கான்னு கேட்டாங்க. 4 பக்கம் 4 சாரியை பிடிக்க வச்சுட்டு நடுவில் ட்ரெஸ் மாற்றிட்டாங்க.